ரைட். ஸோ மக்களே அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு புதுசா ஒரு லெசன் கத்துக்க போறீங்க. இஎம்ஐ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த லெசன் கூட சேர்ந்து வர்றதுதான் ஏசி அல்டர்னேட்டிவ் கரண்ட். எல்லா நீட் கொஸ்டின் பேப்பர்லயும் கண்டிப்பா 2 அல்லது 3 கொஸ்டின் கேட்பாங்க. இஎம்ஐ அண்ட் ஏசியில 2 அல்லது 3 கொஸ்டின் கான்ஸ்டன்டா கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இஎம்ஐல ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ஈஸியா இருக்கும். டைரக்ஷன் தான் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதனால திரும்ப ஃப்ரெஷ்ஷாவே இஎம்ஐ ஸ்டார்ட் பண்றேன். நல்லா கத்துக்கோங்க. எங்க தெரியலனாலும் எனக்கு தெரியல சார், புரியல சார், ஒழுங்கா கத்துக்கோ. இந்த லெசனோட ஹீரோ யாரு அப்படின்னா ஃபைவ். ஃபைவ்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஃபைவ் இஸ் நத்திங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஏ யாருப்பா சார்? ஏன்னா ஏரியா. இப்போ ஏரியா வெக்டாரா ஸ்கேலாராடா உங்ககிட்ட கேட்டேன். சார் ஏரியா இட் இஸ் a வெக்டார் குவாண்டிட்டி. சார் நம்ப முடியல என்னால. ஏரியா ஏன் வெக்டார் குவாண்டிட்டி? இது ஒரு பிளேன் இது ஒரு பிளேன். இந்த பிளேனு எந்த டைரக்ஷன்ல பாக்குது? இந்த டைரக்ஷன்ல பாக்குது. இப்ப இதான் நீ டெய்லி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, மிரர் இருக்குல்ல. இப்ப நீ மிரருக்கு ஆப்போசிட்ல இருந்து அந்த மிரர் பாக்குற. நீ மிரரை பாக்குற. ஒன் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த மிரர். மிரர் ஒன்ன பாக்குது. அப்ப மிரரோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் யூ. அப்ப ஏரியானாலே வெக்டார் குவாண்டிட்டி. அந்த ஏரியா எங்க பாக்குது? இப்ப நிறைய ஏற்கனவே சொன்னது அன்னைக்கே சொன்னேன். உன்னை யாராவது பிளஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட கை ஒன்ன நோக்கி இருக்கும்ல. அவங்களோட ரைட் ஹேண்ட ஃபுல்லா ஓபன் பண்ணிப்பாங்க. நல்லா இரு. அந்த சீன் உனக்கு தெரியுதா? காதுல வாங்குறியா? அப்ப அவங்க கையில இருந்து ஒரு ஒளி வந்து உன் தலையில படுதுன்னு வச்சுக்கோயேன். அந்த ஒளி வருது பத்தியா? அதுதான் ஏரியா, அதுதான் டைரக்ஷன். அப்போ இதோட டைரக்ஷன்ஸ் மேல இருக்கும்பா. அப்போ இந்த பிளேனோட டைரக்ஷன்ஸ் இந்த பக்கம் இருக்கும்டா. இந்த பிளேனோட டைரக்ஷன்ஸ் கீழே இருக்கும்டா. அப்ப என்ன சொல்ல வரீங்க? ஏரியா இஸ் த வெக்டார் குவாண்டிட்டின்னு சொல்ல வரீங்க. அவ்வளவுதானே? ஏரியா இஸ் த வெக்டார் குவாண்டிட்டி. ஏரியா இஸ் த வெக்டார் குவாண்டிட்டி. ரைட்டா? ஓகே சார். ஃப்ளக்ஸ் பத்தி பேசிட்டீங்க. பைனா ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு போயிட்டு வந்தா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் போனா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்ப வாட் இஸ் ஃப்ளக்ஸ்னு கேட்டா உங்களோட பதில் என்ன சார்? பா இது ஒரு ஏரியா. இந்த ஏரியாவோட டைரக்ஷன் இந்த பக்கமா இருக்கு. number of magnetic field lines passing through an given area. இந்த ஏரியா வழியா எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் புகுந்து போகுதோ அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் புகுந்து போகுதோ அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். சரி, எங்களுக்கு புரியுது. நீங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்தீங்க, E வெக்டார் டாட் A வெக்டார். அப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு, அப்படியே மாத்துங்க சார், B வெக்டார் டாட் A வெக்டார். தெரியுதா? கம்பேர் பண்ணி படிக்க கத்துக்கணும். கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஈஸியா உங்களால படிச்சிட முடியும். இப்ப என்ன சொல்ல வரீங்க? வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு கேட்டா உங்களோட பதில் என்னன்னா, the number of magnetic field lines passing through an given area. number of magnetic field line passing through an given area. ஒரு ஏரியா வழியா எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் புகுந்து போகுதோ அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். சரி, இவன் ஸ்கேலாரா வெக்டாரா சார்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஸ்கேலாரா? ஏன் சார் ஸ்கேலாரு? 2 வெக்டாரு, ஒரு வெக்டார் பி வெக்டார், ஒரு வெக்டார் ஏ வெக்டார். எப்பவுமே 2 வெக்டார டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது ஸ்கேலார். 2 வெக்டார டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது ஸ்கேலார். ரைட்டா? சோ அடுத்ததா இதோட யூனிட் கத்து கொடுங்க சார். ஒரே நிமிஷம். ஷைனி குட் ஈவினிங் மேம். ஸ்ரீஜித் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். நாயகி உங்களுக்கும் குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங். எல்லாருக்கும் சவுண்ட் கிளியரா இருக்குல்ல? சஞ்சய், ஷைனி, ஸ்ரீஜித், இப்பதான் புதுசா நாயகி, உங்களெல்லாம் சவுண்ட் கிளியரா இருக்கா? பா ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்தா உடனே கூப்பிட்டு பக்கத்துல. ரைட்.
ரைட். ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டிஸை ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது ஸ்கேலார். டேய் யூனிட் சொல்லி கொடுங்க சார். phi equal to VA பார் வெக்டார் டாட்ன்றதுனால இங்க காஸ் தீட்டா எழுதணும்டா. சரி இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஃபைக்கு BA காஸ் தீட்டா, ஃபைக்கு BA காஸ் தீட்டா. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க சார். ஆக்சுவலா இது ஒரு பிளேன், இதோட ஏரியா வெக்டார் இந்த பக்கமா இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இந்த பக்கமா போகுது, ஆங்கிள் பிட்வீன் தம் தீட்டா. உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன், தீட்டா யாருன்னு தெரியலன்னா ஆங்கிள் பிட்வீன் ஆரம்பிச்சு அங்க இருக்கிற ரெண்டு வெக்டார் பி வெக்டார் அண்ட் ஏ வெக்டார் என்ன டாபிக்கா இருந்தாலும் தீட்டானால என்னதான் ஆங்கிள் பிட்வீன் அங்க இருக்கிற ரெண்டு வெக்டார். ரெண்டு வெக்டாருக்கு தான் நீங்க ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். ஸ்கேலார்ல ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியாது. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் அங்க இருக்கிற ரெண்டு வெக்டார். ரைட்டா? இதோட யூனிட் சொல்லுங்க சார். 5 மினிட்ஸ். ரைட் சார். ஸோ phi equal to BA. காஸ் தீட்டாவுக்கு யூனிட் கிடையாதுடா. லாஸ்ட் யூனிட்ல F equal to BIL னு படிச்சோம் சார். பிக்கு பதிலா F by IL. அப்ப நியூட்டன் பெர் ஆம்பியர் மீட்டர், ஏக்கு பதிலா மீட்டர் ஸ்கொயர். உங்களால உணர முடியுதா? ஃபோர்ஸுக்கு நியூட்டன், ஆம்பியருக்கு கரண்ட், ஐக்கு வந்து ஆம்பியர், எல்லுக்கு வந்து மீட்டர். மேல ஒரு மீட்டர் கீழே ஒரு மீட்டர் போய் சேர்ந்துருச்சு. நியூட்டன் மீட்டர் ஆம்பியர் பர் -1. யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் நியூட்டன் மீட்டர் ஆம்பியர் பர் -1. சார் இந்த யூனிட் எனக்கு பிடிக்கல, வேற ஏதாவது நல்ல யூனிட்டா சொல்லுங்க. By unit of flux is nothing that is Weber. ஃப்ளக்ஸோட SI யூனிட் வெபர். வேற மாதிரி சொல்லுங்க சார். மேக்னெட்டிக் ஃபீல்டோடது டெஸ்லான்னு போன லெசன்ல கத்துக்கிட்டீங்க. டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னு சொன்னா சரியா இருக்குமா சார்? ஆமாண்டா. அப்ப யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வெபர், டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னு கவனமா கத்துக்கணும். சரி யூனிட்லாம் சூப்பர் சார், நல்லா கத்துக்கிட்டோம். அப்ப ஃப்ளக்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி phi equal to BA cos theta தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு நான் 3 ப்ராப்ளம் சொல்லி தர போறேன். கேர்ஃபுல்லா கவனிங்க. கான்செப்ட்ல நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியோ அவ்வளவு சீக்கிரமா சம் சால்வ் பண்ணிடலாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். திரும்ப சால்வ் பண்ண ஐடியாவையே திரும்ப சால்வ் பண்ணணும். உங்களுக்கு நேரம் இல்லாதனால அது கொஞ்சமா நீங்க பாக்குறீங்க, அதனால அது வந்து உங்கள்ட்ட சீக்கிரம் வர மாட்டேங்குது. நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க, நிறைய பிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் அது ஈஸியா உங்க கையில வந்து விளையாடும். ரைட்டா? இங்க பாருங்க, தீட்டா 0ன்னு கொடுங்க. முதல்ல தீட்டா 0ன்னா எங்களுக்கு புரிய வைங்க சார். இது வந்து ஒரு பிளேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு செவுரு இருக்கும்ல. உங்க வீட்டுல ஒரு ரூம்ல உட்காந்து இருப்பேன். அந்த ரூம்ல 4 செவுரு இருக்கும். கீழே ஒரு ஃப்ளோர், மேல ஒரு ஃப்ளோர் இருக்கும். நான் ஃப்ளோர் தரையை சொல்றேன், கீழே தரை, மேல அந்த சீலிங். இதுல ஒரு டைரக்ஷன் மட்டும் பாருங்க. உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த செவரை மட்டும் பாருங்க. அது இப்போ ஒன்ன பாக்குதா? இதுதான் ஏரியா வெக்டர். அது வழியாவே மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. அதாவது உனக்கு ஃப்ரண்ட்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்ன நோக்கி தான் வருது, ஏரியாவும் ஒன்ன நோக்கி தான் வருது. அப்ப parallel to each other. இத நார்மல் லைன்னு சொல்லணும். உங்க கொஸ்டின் பேப்பர்ல நார்மல் லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறது தான் நீங்க வெக்டார்னு எடுத்துக்கணும். இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு பதில் சொல்லுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் perpendicular to plane of the coil. Magnetic field is perpendicular to plane of the coil. Magnetic field is parallel to plane of the coil. இந்த ரெண்டுத்துக்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது ஒண்ணும் இல்லை, 200 காசு தான். போ நான் வரேன். போமா கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு பள்ளி பிடிக்குமா? V vector perpendicular to plane of the coil. பா இங்க தீட்டா என்ன நடக்கணும், இங்க தீட்டா என்ன நடக்கணும், யாரா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தீட்டா எவ்வளோ? 90 சார். அங்கதான் தப்பு பண்றீங்க. 0. இங்க பர்பெண்டிகுலர்னா உங்களை அப்படியே ஏமாத்திரும். டேய் கவனமா கவனிங்க எல்லாருமே. ஆக்சுவலா உனக்கு யாருக்கு ஆங்கிள் வேணும்? பி வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் ஆங்கிள் வேணும். எல்லாரும் காதுல வாங்கு. பி வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் ஆங்கிள் வேணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? பி வெக்டார்
பர்பெண்டிகுலர் டு பிளேன். இங்க பாருங்க, இதுதான் பிளேனு. இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா பி. அப்ப ஏரியா வெக்டர் எங்க இருக்கு? அதுவும் பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா தானே இருக்கும். அப்போ எப்பெல்லாம் பிளேன்ன்ற ஒரு வார்த்தை வந்துச்சோ அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பி வெக்டார் பர்பெண்டிகுலர் டு பிளேன் அப்படின்னா ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பேரலல்னு அர்த்தம். உனக்கு ஆங்கிள் பிளேனுக்கு கிடையாது, ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் தான் ஆங்கிள். அதனாலதான் அந்த இஎம்ஐ பார்த்தோன்னே எல்லாம் மைண்ட் ஓடுறது. அவன் பர்பெண்டிகுலர்னு சொன்னா தீட்டா 0 எடுக்கணும், பேரலல்னு சொன்னா தீட்டா 90 எடுக்கணும். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத ஈஸியா நம்ம உடைச்சிடலாம். சொல்றதை மட்டும் அப்படி காதுல வாங்கிட்டு வா. அப்ப தீட்டா 0. உனக்கு தேவை பி வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் ஆங்கிள். அவன் சொல்லி இருக்கிறது பி வெக்டாருக்கும் பிளேனுக்கும் ஆங்கிள். பி வெக்டாரும் பிளேனும் தான் பர்பெண்டிகுலர். ஆனா எனக்கு அது தேவையில்ல. எனக்கு தேவை பி வெக்டாரும் ஏ வெக்டாரும் தான் தேவை. அப்ப both are parallel. சரி, இங்க பாருங்கடா, பி வெக்டார் இஸ் parallel to plane. இங்க பாருங்களேன், அட்லைன் பாருங்க. இப்போ இந்த பிளேன், இது பி வெக்டார். அப்போ பிளேனும் பியும் parallel. ஆனா ஏரியா வெக்டர் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கா? கரெக்டா? இந்த இடத்துல இருக்கு. அப்ப ஆங்கிள் என்ன? 90. இப்ப இந்த இடம் தீட்டா 90 எடுத்துக்கணும். செகண்ட் கேஸ்ல தீட்டா 90 எடுத்துக்கணும். உனக்கு பிளேனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பிளேனுக்கும் ஏரியாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உனக்கு தேவையான ஆங்கிள் ஏரியாவுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும். ரைட்டா? ஒரே நிமிஷம் பாரு. தர்ஷா, அன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஞாபகம் இருக்காம? கவனமா கவனி. மேக்னெட்டிக் ஃபீல்டு பிளேன்ல இருந்து 30 டிகிரி. கால் வாங்கடா எல்லாரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு பிளேன்ல இருந்து 30 டிகிரி. ஏரியா கொடுத்துட்டேன் நானு. phi equal to BA cos theta. யாரா சொல்லுங்க, இந்த தீட்டாவுக்கு நான் இப்ப என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? 60 டிகிரியா சார்? 60. என்ன காரணம்னா உனக்கு யார் வேணும்? ஏ வெக்டார் தான் வேணும். ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கு ஆங்கிள் தான் வேணும். அவன் உன்னை ஏமாத்துறது உனக்கு தெரியுதா? பிளேன்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு 30 டிகிரி. உனக்கு தேவையானது ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும். அப்ப 60 டிகிரி, 90 மைனஸ் தீட்டா. அதனால இந்த இஎம்ஐ கொஸ்டினை படிக்கும் பொழுது ஆங்கிள் மட்டும் தயவு செஞ்சு கவனிங்க. அவன் ஃப்ரம் பிளேன்ல இருந்து கொடுத்துருக்கானா, ஃப்ரம் ஏரியா வெக்டார்ல இருந்து கொடுத்துருக்கானா பாருங்க. இதே இன்னொரு கொஸ்டின், எல்லா இடத்துலயும் நீங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, கரெக்டா படிக்கணும். கரெக்டா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஏரியா வெக்டார்ல இருந்து 30 டிகிரி கொடுத்துருக்கான். அப்ப இதுல சம்ம டைரக்டா 30 டிகிரி வச்சு அப்படியே சால்வ் பண்ணணும். பிளேன்ல இருந்து கொடுத்தாதான் 90 மைனஸ் போடணும். ரைட்டாப்ப? ஸோ இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ phi equal to BA cos theta. யூனிட் சொல்லி கொடுத்துட்டேன், ஆங்கிள் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க. ஒரு சின்ன ஒர்க்கு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்படியே பார்த்துட்டே இருங்க. சவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. யாராவது என்கிட்ட பேசுங்க. சஞ்சய் கிளியரா? Yes, sir. ஸ்ரீஜித், தர்ஷா, ஹேமந்த், தரணி, ராஜஸ்ரீ, ஷைனி, எல்லாரும் கிளியரா? கேக்குதா? நாயகி உங்களுக்கும்? கேக்குது சார். ரைட் பை. ஸோ ஜாலியாக கற்றுங்க.
பை இந்த லெசன் எல்லாம் நீ சம் சால்வ் பண்றது நிஜமாலுமே உனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு தான் அர்த்தம். நிஜமாலுமே நீ பிசிக்ஸ் படிக்கிறது கேப்பபிள் தான் அர்த்தம். சார் ஒவ்வொரு லெசன்லயும் நீங்க இதே டயலாக் தான் சொல்றீங்க. டயலாக் இல்ல, நிஜமாலுமே பிசிக்ஸ் படிக்கிற அப்படின்னாலே ஒரு ஜாலியான விஷயம் தானே இது, இல்ல? ரைட். ஸோ நீ பயப்படாத, முதல்ல உன் பயத்தை தூக்கி எட்ட போடு, எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். தொடர்ச்சியான பிராக்டிஸ் மட்டும்தான் உன்னை காப்பாற்றும். நீ புத்திசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேலையை ஒழுங்கா செய்ய தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். ஓகே சார், யூனிட் ஃபுல்லா பேசிட்டோம். அதுக்கப்புறமா மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் பை எல்லாருக்கும் நோட்ஸ் சென்ட் பண்ணி விட்டேன் குரூப்ல, அப்புறமா நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ 2 சம் சால்வ் பண்றேன், கேப்டா கவனிங்க. பை இது வந்து ஒரு யூனிஃபார்ம் சிலிண்டர். When the uniform cylinder is placed in a uniform magnetic field, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு யூனிஃபார்ம் சிலிண்டர் வைக்கிறேன், ஃபைண்ட் தி நெட் ஃப்ளக்ஸ்னு ஒரு கேள்வி. நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா லொகேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்த 1ன்னு எடுத்துக்கணும், இந்த இடத்த 2ன்னு எடுத்துக்கணும், இங்கேயோ இங்கேயோ ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீ 3ன்னு எடுத்துக்கோ. அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணணும்னா டைரக்ஷன் ஆஃப் ஏரியா போடணும். சரி, எப்படி சார் போறது? இங்க ஏரியா வெக்டர் இந்த பக்கம் போகுது, எங்க பாக்குதோ அதான்டா ஏரியா வெக்டர். உன் கண்ணுல இருந்து ஒரு ஒளி போகுது இல்ல, அதான் ஏரியா வெக்டர். இந்த சைடு இந்த பக்கம் பாக்குது, இது மேல பாக்குது. எனக்கு சரியா சொல்லணும், 1ஆம் நம்பர் பொசிஷன்ல தீட்டா எவ்வளவு, 2ஆம் நம்பர் பொசிஷன்ல தீட்டா எவ்வளவு, 3ஆம் நம்பர் பொசிஷன்ல தீட்டா எவ்வளவு? யாரா சொல்லுங்க. 1ல எவ்வளவு தீட்டா? 0. எனக்கு நல்லா பதில் சொல்லுங்க. நீங்க தப்பே பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன், ஆனா வாயை தரேன். எனக்கு இந்த கிளாஸ் ரூம்ல கிளாஸ் எடுத்து பசங்க பேசிட்டே இருக்கதா ரொம்ப பிடிக்கும். பேசிட்டே இருக்குன்னா அவனுங்களுக்குள்ள ஏன் கூட அந்த கிளாஸ் இன்ட்ராக்டா ரொம்ப ஜாலியா போகும். நீங்க என்னடா ஆன்லைன்ல இருந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க, இன்ட்ராக்ட் பண்ண மாட்டீங்க, கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க, ஒரு நேரம் கோவம் வந்துருது, அப்படியே கத்த வேண்டியதா இருக்கு. ஏதாவது ட்ரை பண்ணு, ரைட்டோ தப்போ. ரைட்டா சொன்னா நல்ல விஷயம், தப்பா சொன்னா திருத்த போறோம், அவ்வளவுதான். இப்ப பொசிஷன் 2 தீட்டா சொல்லுங்க. 180 degree. 180 டிகிரி. ஸோ அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க, வெயிட் பண்ண தேவையில்ல, யார் வேணாலும் மைக் ஆன் பண்ணி சொல்லு, யார் முன்னாடி சொல்றியோ எடுத்துக்க வேண்டியதான். தேர்ட் பொசிஷன் 90. அப்ப டோட்டல் ஃப்ளக்ஸ் வேணும்னா 5-1, 5-2, 5-3 3 ஆட் பண்ணுங்க சார். தீட்டா 0வா? 5-1க்கு வந்து BA cos 0, 5-2க்கு வந்து ஆமாம்பா BA -1, 5-3 வந்து 0. உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். cos 0 1, cos 180 -1, cos 90 0. அப்போ பிளஸ் BA மைனஸ் BA பிளஸ் 0 0. உங்களுக்கு தெரியுமா, ஒரு யூனிஃபார்ம் பாடிய யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம் பாடிய யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணா நெட் ஃப்ளக்ஸ் கண்டிப்பா 0. ஏன்னா இங்க எத்தனை உள்ள போகுதோ அத்தனை வெளில வந்துடும். 10 உள்ள போனா 10 வெளில வந்துடும். அப்ப டோட்டல் ஃப்ளக்ஸ் என்ன ஆயிடுது? 0 தானே. சரி, புரிஞ்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு சம் சொல்லுங்க சார். இப்போ ஒரு கியூப் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு கியூப் எடுத்துக்கிறேன். கியூப்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய, இப்போ நீ உட்கார்ந்து இருக்கிற ஒரு ரூம் தான் கியூப் இல்ல. எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வால், இது செகண்ட் வால், இது மேல தேர்ட் வந்து மேல இருக்கிற ஃப்ளோர், கீழே வந்து கிரவுண்டு. உனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறது 5, உனக்கு பேக்ல இருக்கிறது 6. ஃப்ரண்ட்ல இருக்கிறது இன்ட்டு போடுறேன், பேக்ல இருக்கிறது டாட் போடுறேன். உனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சொல்லுங்க சார். இந்த பக்கம் போகுதுடா. அப்ப 1ஆம் நம்பர் பிளேன் எங்க பாக்குது? இந்த பக்கமா பாக்குது. 2ஆம் நம்பர் பிளேன் எங்க பாக்குது? ஆப்போசிட்ல பாக்குது. இந்த 2 தவிர மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து மத்த ஏரியா எல்லாம் 19 உங்களால உணர முடியுதா? இதுவும் 19 உணர முடியுதா? தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதுவும் 90. ஏன்னா அது இப்படி போகுது, இப்படி இன்ட்டு உள்ள போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போகுது. உனக்கு புரியுதானே? இன்ட்டுனா நேரா போகுது. ஏற்கனவே போன லெசன்ல சொல்லி கொடுத்தேன். இன்ட்டுனா இன்டு த போர்டு. இப்ப பி இந்த பக்கம் போகுது 90. டாட்னா அவுட்வர்ட்ஸ், வெளில வருது. அப்ப அதுக்கும் 90. சார் அவ்வளவுதானே சார். இதுக்கும் நெட் 0 தான் சார். எப்பரா 0? இந்த இடத்துல தீட்டா 0 சார், இந்த இடத்துல தீட்டா 180. 0வா இருந்தா பிளஸ் BA, 180 இருந்தா மைனஸ் BA, பிளஸ் 0 பிளஸ் 0 பிளஸ் 0 பிளஸ் 0. ஸோ டோட்டலா 0. அவ்வளவுதானே.
அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் பாடியை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா நெட் ஃப்ளக்ஸ் கண்டிப்பா ஜீரோவா தான் இருக்கும். ஒரு யூனிஃபார்ம் பாடி பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ நெட் ஃப்ளக்ஸ் ஷியரா 0 0 0ன்னு நீங்க அழகா கத்துக்கணும். ரைட்டா? ஒரே நிமிஷம். தனஸ்ரீ, குட் ஈவினிங். ரைட். அடுத்தது இனிமேல் தான் லெசனே அவ்வளவு அற்புதமா இருக்கும். லெசனோட பேர் என்னடா? இஎம்ஐஸ். இவ்வளவு நேரம் நான் உனக்கு கற்றுக் கொடுத்தது ஃபுல்லா ஃபிளக்ஸ் பத்தி தான் கற்றுக் கொடுத்தேன். இந்த லெசனுக்கு மட்டும் எனக்கு 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் வேணும், ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்கறதுக்கு. அதனால இதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதனாலதான் இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்தும் இன்னைக்கு நான் ஃப்ரீ கொடுக்கல, கிளாஸ் கொடுக்கறதுக்கான காரணம் அதுதான். ரைட். இஎம்ஐ, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்னங்க சார்? சிம்பிளா சொல்லுங்க சார். ஒண்ணு நடந்தா அதனால இன்னொன்னு நடக்கும். அது என்ன ஒண்ணு நடந்தா இன்னொன்னு நடக்கும்? ஒரு இடத்துல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் வெளியில வரும். அப்ப ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ், இஎம்எஃப் இன்டியூஸ்ட். எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் இஎம்எஃப் வரும். அப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனாதான் இஎம்எஃப் வருமா? ஆமாண்டா. இஎம்எஃப்னா என்னங்க சார்? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னு படிச்சிருப்பீங்க, வோல்டேஜ்னு படிச்சிருப்பீங்க. உனக்கு ரொம்ப அழகா புரியுற மாதிரி சொல்ற பாரு. இது ஒரு பல்பு, ஒண்ணு சொல்லல, பல்பு. இது பேட்டரி. ஸோ இந்த பேட்டரியில இருந்து கனெக்ட் பண்ணும்பொழுது இந்த பல்பு அழகா க்ளோ ஆகும். ரைட்டா? க்ளோ ஆகுதா? என்ன காரணம்? பேட்டரி. இந்த பேட்டரியில என்ன தெரியுமா இருக்கு? பேட்டரியில இருக்கிறது எனர்ஜி, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். உங்களுக்கு தெரியுமா? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ல முடியறதுனால இது ஒரு ஃபோர்ஸ் நீங்க நினைச்சுப்பீங்க. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ், இட் இஸ் ஒர்க் டன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சொல்லி கொடுத்தேன். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இட்ஸ் நாட் அ ஃபோர்ஸ், இட் இஸ் ஒர்க் டன். அந்த ஒர்க் டன் தான் எனர்ஜி. என்ன சொல்ல வராங்க தெரியுமா? இந்த பேட்டரி, இந்த வயர்ல ஃபுல்லா எலக்ட்ரான் இருக்கும். இந்த எலக்ட்ரான் எல்லாம் ஒரு பக்கமா ஓட ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரான் ஓடுறதுக்கு யார் காரணம்? எலக்ட்ரான் ஓடுறதுக்கு இதுல இருக்கிற எனர்ஜி தான் காரணம். அப்ப எலக்ட்ரான் அந்த பக்கமா போச்சுன்னா கரண்ட் இந்த பக்கமா வரும். சார் இப்பதான் எங்களுக்கு புரியுது. இஎம்எஃப் இருந்தாதான் எலக்ட்ரானை என்னால துரத்த முடியும். எலக்ட்ரான் துரத்தினாதான் கரண்ட் வரும். கரண்ட் வந்தாதான் ஃபேன் போகும், லைட்டு க்ளோ ஆகும், டிவினால பார்க்க முடியும், லேப்டாப்னால யூஸ் பண்ண முடியும். அப்ப எல்லாத்துக்கும் கடவுள் யாருன்னு கேட்டா இஎம்எஃப் தான் கடவுள். இந்த உலகம் இன்னைக்கு மகிழ்ச்சியாவும் செழிப்பாவும் ரொம்ப பிரமாதமாவும் இருக்கிறதுக்கான காரணம் இன்னைக்கு நீங்க. ஸோ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் கட் ஆகி கிடக்கும். ஒரு லைட் சர்வீஸ் எல்லாம் உங்க டேடி மம்மிட்ட கேட்டு பாருங்க. அது என்ன ஒரு லைட் சர்வீஸ்னா, கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஒரு சின்ன கூரை வீடா இருக்கணும், அதுல ஒரே ஒரு லைட் மட்டும் அலௌடு, அதுக்கு அவங்களுக்கு காசு கிடையாது. 75ல இருந்து அரௌண்ட் ஒரு 90 காலகட்டத்துல வில்லேஜ் பீப்புளுக்கு கிடைச்சது அந்த ஒரு லைட் சர்வீஸ் தான் கிடைச்சது. அப்புறம் இந்த 90க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் 10வது படிக்கும் போது எங்க வீட்டுல கரண்ட் எடுத்தாங்க. 2000 எக்ஸாக்ட் 2000. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு லைட் சர்வீஸ் தான் இருந்தது. அப்போ இஎம்எஃப்னு ஒரு விஷயம் இருந்தாதான் கரண்ட் வரும். கரண்ட் வந்தாதான் இவ்வளவு விஷயம் உன்னால பண்ண முடியும். நான் ஏற்கனவே அன்னைக்கு கூட ஒரு நகைச்சுவைக்காக சொன்ன விஷயம், ஒவ்வொரு நாளும் நீ எழுந்ததும் ஃபேரடேக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இது முழுசா கண்டுபிடிச்சது எல்லாமே ஃபேரடே. ஃபேரடே தான் இஎம்ஐயே கண்டுபிடிச்சாரு. அப்போ வாட் இஸ் இஎம்ஐன்னு கேட்டா அவங்க பதில் என்ன? சார் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். திஸ் phenomenon is called as electromagnetic induction. எங்களுக்கு புரிஞ்சிச்சு சார். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். சார் சூப்பரா புரியுது. இப்ப யாரோ சொன்னீங்க சார், அவர் பேர் என்ன? ஃபாரடே. அப்ப அவர் ஏதாவது லாவா சொல்லியிருக்காரா சார்? 2 லா சொல்லியிருக்காரா ஃபாரடேல? 2 லானா அது நீங்க சொல்ல வேணாம், எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் லா 1, செகண்ட் லா 1. அது சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் லா என்ன சொன்னாரு, செகண்ட் லா என்ன சொன்னாருன்னு சொல்லணும்ல. ஃபாரடே லா ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா. கிர்ச்சாஃப் லா ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா. தெர்மோடைனமிக்ஸ்ல 3 லா படிப்பீங்க. 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா படிப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபாரடேவோட ஃபர்ஸ்ட் லா ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ்
EMF is induced. There is change in flux associated with the coil. சரி, இதான் காயில். இந்த காயில் பக்கத்துல ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு போறீங்க, கிட்ட கொண்டு போறீங்க. இந்த பார் மேக்னெட்ல இருந்து என்ன வெளில வரும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வெளில வரும். நல்லா யோசிச்சு பாரா. இப்ப நான் பிளாக் லைன் போடுறேன். அந்த பிளாக் லைன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த காயில் வழியா புகுந்து போகும் பொழுது கிட்ட வந்தா நிறைய லைன் போகும், தூரமா போனா லைன் கம்மியாகும். கிட்ட வந்தா நிறைய லைன் போகும், தூரமா போனா கம்மியாகும். அப்படின்னா ஃப்ளக்ஸ் அதிகமாகுது கம்மியாகுது, அதிகமாகுது கம்மியாகுது, அதனால ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இந்த காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுங்களா? அப்ப இந்த காயில்ல ஒரு கரண்ட் வரும். அந்த கரண்ட் வந்தா இந்த கேல்வனாமீட்டர் காமிச்சு கொடுத்துரும். சூப்பர்ல, எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிருக்காரு பாரு. ஒரு மேக்னெட்டை ஒரு காயிலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நகர்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த காயில்ல கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் இஎம்ஐ. இஎம்ஐன்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். தேர் இஸ் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் associated with the coil. EMF is induced. This phenomenon is known as EMI. சார் புரிஞ்சிடுச்சு. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் வரும். சிம்பிளா தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்ஐ வரும், அவ்வளவுதானே? அப்படி செகண்ட்ல சொல்லுங்க சார். மேக்னிட்யூடு. மேக்னிட்யூடு இதுக்கு என்னடா ஒரு வார்த்தை? இந்த வார்த்தைக்கு என்னப்பா பேரு? மேக்னிட்யூட். சார் மேக்னிட்யூடுக்கு சரியான தமிழ் பேரு அளவு, இல்ல எவ்வளவு. எவ்வளவுனா உனக்கு தெரியும், ஹவு மச்ல, எவ்வளவு, அளவு, அதான் மேக்னிட்யூட். டி பை டிடினா பிசிக்ஸ்ல டைமை பொறுத்து இங்க ஏதோ ஒரு குவான்டிட்டி சேஞ்ச் ஆக போகுது. எப்ப பார்த்தாலும் டிவை. இப்ப டிஎக்ஸ் பை டிடினா என்னடா சார்? டிஸ்டன்ஸ் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. டிவி பை டிடினா என்னடா? வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடையாது, நானா சொல்றேன். டிஏ பை டிடினா என்னடா? ஆக்சலரேஷன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. இது கிடையாது, தப்பு. அப்ப டி பை டிடினா சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இல்ல? இப்ப இன்னும் அழகா சொன்னா பாருங்களேன், இந்த இடத்துல பைப் போட்டுருங்களேன். சரி, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது டைமை பொறுத்து, அதானே? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது டைமை பொறுத்து. ஃப்ளக்ஸ் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனா எனக்கு ஒண்ணு கிடைக்கும் சார், அதான் இஎம்எஃப். ஓ, இவ்வளவுதானா? அப்போ எவ்வளவு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ, எவ்வளவு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளவு இஎம்எஃப் வரும். 100 ரூபாய்க்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா 100 ரூபாய் இஎம்எஃப் வரும். 500 ரூபாய்க்கு சேஞ்ச் ஆனா 500 ரூபாய்க்கு வரும். 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் ஆனா 1000 ரூபாய்க்கு வரும். அப்ப இது வார்த்தையை நாங்க எப்படி சார் எக்ஸாம்பிள் எழுதுறது? நான் சொல்ற வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கோங்க. மேக்னிட்யூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், அதாவது நான் ஈய சொல்றேன். மேக்னிட்யூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், இதுக்கு பேரு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த டி5 பை டிடி எப்படி படிக்கணும்? ரேட்னு படிக்கணும். டினாமினேட்டர்ல டைம் இருந்தாலே ரேட்னு படிக்கணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். அப்போ the magnitude of induced EMF is directly proportional to rate of change of flux. Magnitude of induced EMF is directly proportional to rate of change of flux. E is proportional to d5 by dt. இங்க ஒரு வார்த்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட்ல எதை சார் கன்சர்வ் பண்ணுது? இட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இதை கண்டிப்பா கேட்பாங்க, கேட்டும் இருக்காங்க. உனக்கு தெரியுமா ஃபாரடேயோட செகண்ட் லா, லென்ஸ் லாலாம் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கிர்ச்சாஃபோட செகண்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. டேய், உங்களுக்கு புரியுதா? அப்படியே எலக்ட்ரிசிட்டி போங்க. கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா சொல்லுங்க, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். செகண்ட் லா சொல்லுங்க, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஃபாரடே செகண்ட் லா சொல்லுங்க, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லென்ஸ் லா சொல்லுங்க, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா மட்டும்தான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ரைட்டாப்ப? அடுத்தது சரி, இது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் லா வந்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் வரும்.
செகண்ட் லா வந்து நிறைய ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா நிறைய எம்எஃப் வரும், கம்மியா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா கம்மியா வரும். The magnitude of induced EMF is directly proportional to rate of change of flux. அவ்வளவுதானே. இந்த ஒரு டாபிக் முடிச்சு நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ரொம்ப எதிர்பார்ப்போட கவனிங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் பாரு. ஸோ லென்ஸ்ல ஃபாரடே என்ன சொன்னாரு, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் வரும்னு சொன்னாரு. எவ்வளவு சேஞ்ச் ஆகுதோ அவ்வளவு இஎம்எஃப் வரும்னு சொன்னாரு. அவர் எல்லாம் நல்லா தான் சொன்னாரு. ஆனா அவர் சொல்ல மறந்த கதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத சொன்னவர் தான் லென்ஸ். டைரக்ஷன் ஆஃப் induced EMF or current. by EMF என்ன பக்கம் போகுதோ அதே பக்கம் தான் கரண்ட் இருக்கும். அதனால நீ பயப்படாத, இன்டியூஸ்ட் கரண்ட்னாலும் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னாலும் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அப்ப ஏதோ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் வரும்னு சொன்னீங்கல்ல, அதோட டைரக்ஷன் எனக்கு வேணும்ல. அந்த டைரக்ஷனை சொன்னது யாரு அப்படின்னா லென்ஸ். சரி, இவர் என்ன சார் சொல்றாரு, E is proportional to d phi by dt. எங்களை ஏமாத்த பாக்குறீங்க, இது ஃபாரடே சொன்னது, இதுதான் லென்ஸ் சொன்னது. சரி, எங்களுக்கு புரியுது என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. ஃப்ளக்ஸ் ஒருவேளை லெஃப்ட் சைட்ல சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் ரைட் சைட்ல வரும் சார். ஆமாண்டா, ஃப்ளக்ஸ் எந்த பக்கமா சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் வரும். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஓட டைரக்ஷன் ஆல்வேஸ் opposite to the direction of rate of change of flux. The direction of induced EMF always opposite to the direction of change in flux. ஃப்ளக்ஸ் எந்த பக்கமா சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் வரும், அதுக்கு அகைன்ஸ்டா தான் கரண்ட் வரும். இந்த வரும்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வார்த்தை தான் இன்டியூஸ்ட். இது லென்ஸ்லால ரொம்ப முக்கியமான வார்த்தை கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லென்ஸ்லா எனர்ஜியை தான் கன்சர்வ் பண்ணுது. 100 ஜூல் இங்க ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்படியே 100 ஜூல் அளவுக்கு இஎம்எஃப் வந்துடும். எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஸோ லென்ஸ்லா டைரக்ஷன் பத்தி பேசுது. சரி, இன்னும் கொஞ்சம் கூட எங்களுக்கு நல்லா புரிய வைங்க. ஃபாரடேலாவும் லென்ஸ்லாவும் ஒண்ணுதான்பா. அவர் டைரக்ஷன் சொல்ல மாட்டாரு, இவர் டைரக்ஷன் சொல்லுவார், அவ்வளவுதான். அடுத்தது சார், கேட்கலாம் நீங்க. இதுல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கும். இது ஒரு காயில். இந்த காயில ஒரு கேல்வனாமீட்டரோட கனெக்ட் பண்றீங்க. இங்க ஒரு பார் மேக்னெட் பிளேஸ் பண்ணிருக்க சவுத் நார்த். Now the bar magnet is at rest. Flux எவ்வளோடா சேஞ்ச் ஆகுது? 0. ஏன் தெரியுமா? இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் அப்படியே தான் இருக்குமே தவிர கிட்டையும் போல வெளியிலயும் வரல. அப்ப ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகல. அதனால இஎம்எஃப்பும் வரல. அதனால கேல்வனாமீட்டர் ஷோஸ் 0 டிஃப்ளெக்ஷன். இதுதான் 0. galvanometer shows 0 deflection. There is no change in flux. EMF induce ஆகல. அதனால galvanometerம் நகரல. சரி, எங்களுக்கு புரியுது. இதுல எதுவுமே நடக்கல. ஏதாவது நடக்கிற மாதிரி போட்டு காமிங்க. இது ஒரு காயில்டா, இது ஒரு galvanometer. இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க சவுத் போல் நார்த் போல். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இந்த பக்கமா போகுது, v வெலாசிட்டில உள்ள வருது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் உள்ள வரும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த கேல்வனாமீட்டரோட டிஃப்ளெக்ஷன் பாருங்க, எந்த பக்கமா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது? டுவர்ட்ஸ் ரைட் வருது ஃப்ளக்ஸ். அப்ப இஎம்எஃப் எப்படி இருக்கும்? லெஃப்ட் போகணும். அப்ப டிஃப்ளெக்ஷன் பாருங்க, நான் எந்த பக்கம் டிஃப்ளெக்ஷன் போடுறேன் பாருங்க, கவனமா கவனி. இந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். நான் தான் இஎம்எஃப். நான் உருவாகிறதுக்கு யாரு காரணமா இருக்காங்க? மேக்னெட்.
இந்த மேக்னெட் எந்த பக்கம் வருதோ அந்த டைரக்ஷனையே நான் அப்போஸ் பண்ணுவேன். அப்ப ஃப்ளக்ஸ் எந்த பக்கம் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் வரும். மேக்னெட் எந்த டைரக்ஷன்ல வருதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் கேல்வனாமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். இதை நீங்க மறக்கவே கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. சரி, இதே மாதிரி இன்னொரு டயக்ராம் போட்டு காமிங்க. இது ஒரு காயில் தான், இது வெறும் கேல்வனாமீட்டர். அதே பார் மேக்னெட்டை நான் வெளியில கொண்டு போறேன் v வெலாசிட்டியில. டிஃப்ளெக்ஷன் எப்படா இருக்கும்? அவனுக்கு அகைன்ஸ்டா இருக்கும் சார். அவன் இந்த பக்கம் போறானா, இந்த பக்கம் போறான். அப்ப டிஃப்ளெக்ஷன் இந்த பக்கமா இருக்கும் சார். அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். எது எப்படியோ நாங்க என்ன கத்துக்கிட்டோம்னா, ஃப்ளக்ஸ் எந்த டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இதை பத்தி பேசுறது தான் லென்ஸ்லா. கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்போ அப் டு இது ஒரு நிமிஷம். ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பேசியிருக்கேன், ஃப்ளக்ஸோட யூனிட் பேசியிருக்கேன். அதுக்கப்புறமா இஎம்ஐனா என்னன்னு பேசியிருக்கேன், ஃபாரடேஸ் லாஸ் பேசியிருக்கேன், லென்ஸ்லா பேசியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு பதில் சொல்லுங்க. டைரக்ஷன் முக்கியமா கிளியரான்னு செக் பண்ணுங்க. இப்போ தனஸ்ரீல இருந்து தர்ஷா வரைக்கும். தனஸ்ரீ, தரணி, ஹேமா 3 பேர் கிளியரா? Clear, sir. ராஜஸ்ரீ, Clear, sir. நாயகி, சஞ்சய், Yes, sir. Clear. Sir. Yes, sir. ஷைனி, ஸ்ரீஜித், தர்ஷா. Clear, sir. ரைட். இப்போ உங்க பேப்பரை ஸ்கேன் பண்ணி அனுப்பிவிடுங்க. ஜஸ்ட் நான் பார்க்குறேன். பசங்களுக்கு கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் ட்ரை பண்ணட்டும். இன்னைக்கு நடந்த எக்ஸாம் ஆலன் மாடல் பேப்பர். ரைட்டா? பை இப்போ நான் 2 ஐடியா சொல்ல போறேன். பை இது ரெக்கார்டட் தான். இது உனக்கு உடனே அனுப்பிச்சி விட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றேன். இன்னைக்கு மைக் எல்லாம் போயிட்டு ஒரு 1500 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல. எல்லாம் புதுசா. ஆனால் உங்களுக்கு சவுண்ட் நல்லா இருக்குல்ல? எனக்குமே நீங்க பேசுறது நல்லா கேட்குது. முன்னாடி காதுல வச்சு போனோட கனெக்ட் பண்ணி கேட்பேன். இப்போ போனெல்லாம் கனெக்ட் பண்ணி கெட்ட போட்டேன். சஞ்சய், அந்த லேக் இல்ல? இப்ப நான் எழுதுறது பேசுறது ஒன்னா தானே இருக்கு? Yes, sir. ரைட். டைரக்ஷன். கேட்கலாம் வாங்க. இந்த லைன் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் ஈஸியா புரிஞ்சிடும். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். இதுக்கு 2 ரூல் இருக்குடா. இந்த 2 ரூலை கவனமா படிக்கணும். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் கரண்டோட டைரக்ஷன் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த லைன் உனக்கு புரியுதா? ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, ஓகே. இன்டியூஸ்டு கரண்ட் பி எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் வரும். ஒருவேளை மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ்ல போனா கரண்ட்டும் கிளாக் வைஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்தா கரண்ட்டும் ஆன்டி கிளாக் வைஸ். ஓ, அப்ப அவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்துருவாங்களா சார்? ஆமாண்டா. எப்படா? ஃப்ளக்ஸ் குறைஞ்சா. ஸோ ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆனா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் பி. திரும்ப படிக்கணும். இந்த ஒட்டுமொத்த லெசனையுமே கட்டி ஆள போற 2 வார்த்தை. இனிமேல் ஃபுல்லா இதை தான் நீங்க பார்க்க போறீங்க லெசன் முடிகிற வரைக்கும். ஃப்ளக்ஸ் குறைஞ்சா கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன். ரூல் 2 அப்படியே நீயே மாத்திக்கோ. ஃப்ளக்ஸ் அதிகமானா கரண்ட் ஆப்போசிட் டு பி. மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ்ல இருந்தா கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இது ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்தா இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். ரைட்டா? ஸோ எல்லாம் நல்லா படிங்க. ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆனா ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா I along B decreases, I opposite B increases. கத்துக்கிட்டீங்களா? இனிமேல் தான் உங்களுக்கு சோதனையே இருக்கு. பின்னாடியே வாங்க. கேட்கலாம் கவனிங்க. முதல்ல ஃபைக்கு ஃபார்முலா எழுதிடுறேன். ஃபைக்கு BA cos theta. தீட்டா 0ன்னா 5 வந்து BA. வேற கூப்பிட்டீங்களா? சார் நான் தான் சார் கூப்பிட்டேன். 1 செகண்ட் சொல்றீங்களா சார்? அந்த 2 ரூலும் எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுதோ அங்க கரண்ட் வரும் தானே?
எஸ் கரண்ட் சார். அந்த கரண்டோட டைரக்ஷனும் அங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனா இருக்கும், சேம் டைரக்ஷனா இருக்கும். பி எந்த ஓகே சார். பக்கமா போறானோ அவன் கையை பிடிச்சுக்கிட்டே ஐயும் போயிடுவான். கிளியரா? எஸ் சார். அப்ப நீ சொல்லு பார்ப்போம், இதை நீயே முடிச்சு விட்டுரு. ஃப்ளக்ஸ் அதிகமான ஐ வந்து ஆப்போசிட் டு பி. யாருக்கு? பி. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட். ரைட் அப்ப ஓகே. phi equal to BA cos theta. Theta 0. So phi equal to BA. மேக்னெட்டிக் ஃபீல்டு நிறைய, ஏரியா நிறைய ஆனா ஃப்ளக்ஸ் நிறைய ஆகும். அந்த ஐடியா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பாருங்கடா, கேஸ் ஒன்று பாருங்க. சார் இந்த மாதிரி இன்ட்டு போட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு த பிளேன் ஆஃப் த போர்டு. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இன்ட்டு போட்டிருக்கல, நீ எப்படியும் ஒரு மொபைலில் தான் பார்க்குற, நானும் பக்கத்தில் இன்னொரு ஓப்பன் பண்ணி மொபைல் வச்சிருக்கேன். இப்போ அந்த இன்ட்டு அந்த இன்ட்டுனா உள்ள போகுதுன்னு அர்த்தம். உன் ஸ்கிரீனுக்குள்ளார மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது. உங்களால உணர முடியுதா? ஒரு பேப்பர் எடுத்துக்கோ, இதான் அந்த பேப்பர். ஒரு பென்சில் எடுத்துக்கோ, இந்த இன்ட்ல கரெக்டா வச்சு ஹோல் போட்டுக்கோங்க. அந்த பென்சில் அந்த பேப்பருக்குள்ள போகுது இல்ல, இன்டு த பேப்பர் தானே. அப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு த பேப்பர். இங்க ஒரு காயில் வச்சுக்கோங்க, இந்த காயிலோட ஏரியா இப்போதைக்கு இந்த ஏரியா நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார இல்ல, வெளில இருக்கு. அப்ப ஃப்ளக்ஸ் கம்மியா தான் இருக்கும். இந்த முழு ஏரியாவும் இப்படி உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன், v வெலாசிட்டியில. நீங்க சொல்ல பார்க்கும் phi equal to BA தானே. அப்ப ஏரியா கிட்ட வர 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 மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார முழுசா போயிடும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார ஏரியா ஆஃப் த காயில் என்டர் ஆகும் பொழுது ஃப்ளக்ஸ் என்னடா ஆகும்? வாயத்தர ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? என்ன ஆகும்? இன்க்ரீசஸ். ஃப்ளக்ஸ் அதிகமாகும். ஃப்ளக்ஸ் அதிகமானா யாரோ டைரக்ஷன் சொல்லுங்க. இந்த காயில ஒரு கரண்ட் வரும், அந்த கரண்ட் ஆக்சுவலா இந்த பி வந்து கிளாக் வைஸ். டே இன்ட்டு போட்டா கிளாக் வைஸ் தான், டாட் போட்டீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. ஃப்ளக்ஸ் அதிகமானா நான் ரூல் என்ன சொன்னேன்? கரண்டோட டைரக்ஷன் அலாங்கா ஆப்போசிட்டா? ஆப்போசிட் சார். ஆப்போசிட்னா பி வந்து கிளாக் வைஸ், அப்ப ஐ ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி ஆன்டி கிளாக் வைஸ். பாருங்க பாருங்க பாருங்க, இந்த காயில ஒரு கரண்ட் வரும், அந்த கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனு. கிளாஸ் நடத்தும் போது பையன் கேட்கறான், சார் கிளாக் வைஸ்னா எப்படி சார் இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ்னா எப்படி சார் இருக்கும்ட்டு. சத்திய சோதனை அன்னைக்கு எனக்கு. அப்புறம் ஃபேனை காட்டி, தம்பி ஃபேனை பாரு, கீழே இருந்து நீ ஃபேனை பார்க்கும்பொழுது அந்த ஃபேன் ஆன்டி கிளாக் வைஸா தெரியும். பள்ளி மாதிரி போய் சீலிங்ல ஒட்டிக்கிட்டு கீழே ஃபேனை பாரு, கிளாக் வைஸ்ல தெரியும் அப்படின்னு. இப்போ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்லாம் கொஞ்சம் ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்ல. அடுத்தது இது வழியா டிராவல் ஆகிட்டே வருது. இங்க இருந்த காயில் வெளியில போகுதுடா. இந்த இடம் லொகேஷன் 2. இந்த இடத்துல சொல்லுங்க பாக்க, ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ். இப்ப டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் அலாங்கா ஆப்போசிட்டா? அலாங் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன டைரக்ஷன்ல இருக்கு? கிளாக் வைஸ். அதனால கரண்டோட டைரக்ஷனும் கிளாக் வைஸ். அவ்வளவுதான். எல்லாரும் நல்லா கத்துக்கிட்டீங்களா? இனிமேல் 3 கொஸ்டின் எழுத போறேன். 3 கொஸ்டினை சால்வ் பண்ணி என்ன கொடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கலாம். டைரக்ஷன் கத்து கொடுத்தா இன்னைக்கு கிளாஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு 20% ஆஃப் லெசன் முடிஞ்சது. ஒரு 7-8 கிளாஸ்ல இந்த லெசன் உனக்கு பிரமாதமா முடிச்சு கொடுத்துறேன். இங்க பாருங்களேன், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எங்கெல்லாம் டாட் பாக்குறியோ, உனக்கு ஒருவேளை அந்த டாட்ன்றது என்னன்னு புரியலன்னு வச்சுக்கேன், அந்த அந்த ஸ்கிரீன்ல இருந்து உன்னை நோக்கி ஏதோ ஒரு ரே வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? ஆன்டி கிளாக் டைரக்ஷனா இருக்கும். சார் கோலங்கள்லாம் ஏதாவது போட போறீங்களா, உள்ள புள்ளி வைக்கிறீங்க? எனக்கு தெரியாது, வேடிக்கை பார்த்துருக்கேன், எங்க அம்மா பெருசா போடுவாங்க. பாருங்க, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். முதல்ல அவனை எழுதிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா உங்களோட முதல் வேலை அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் முடிவு பண்ணிட்டு கிளாஸ் இது கொஸ்டின்குள்ள இருப்போம். சார் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன்டி கிளாக் வைஸ், ஓகே. இங்க இருந்து ஒரு காயில் என்டர் ஆகுது உள்ளார, வழக்கம் போல வெளில போகுது. இந்த இடம் பொசிஷன் 1, இந்த இடம் பொசிஷன் 2. நான் வாயை திறக்க மாட்டேன். யாராவது பொசிஷன் 1க்கு சொல்லுங்க, யார் வேணாலும் சொல்லுங்க.
ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சார். ஓகே. அப்போ வந்து கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகணும். அப்ப வந்து கிளாக் வைஸ் வரும். கிளாக் வைஸ் டைரக்ஷன் இந்த பக்கம் நீ சொல்ற கரெக்டா? எஸ் சார். புரியுதா? ஃப்ளக்ஸ் அதிகமானா கரண்ட் டிக்ரீஸ் ஆகணும். கரண்ட் டிக்ரீஸ் ஆகணும்னா அங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா கரண்ட் வரணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன்டி கிளாக் வைஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன்டி கிளாக் வைஸ்ன்றதுனால டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் கிளாக் வைஸ். ரைட், நல்லா சொன்னமா. இப்போ கொஸ்டின் 2 வேற யாராவது சொல்லுங்க. கொஸ்டின் 2 வேற யாராவது சொல்லு. ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ் current anti-clockwise. கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஏன் கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்? சார் ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். anti-clockwise. அதனால அதான் கேக்குறேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஏன் கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் போகணும்னு கேக்குறேன். ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகறப்ப கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் சார். ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஷைனிங்கானே ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும் பொழுது அலாங் த சேம் டைரக்ஷன்றதுனால கரண்ட் அதிகமாகணும். கரண்ட் எப்ப அதிகமாகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லே இருந்தாதான் கரண்ட் அதிகமாகும். புரியுதா உனக்கு? கிளியர் சார். ரைட், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். சூப்பராடா. ரெண்டாவது கேஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒருவேளை சப்போஸ் புரியலன்னா இன்னொரு டைம் ரெக்கார்டர் பார்த்துக்கோங்க. அடுத்த மாடல் போறேன். கவனமாக ஜாலியாக கவனிங்க பார்க்க. இது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். அதாவது ஒரு வயர்ல கரண்ட் போகுது. ரைட் ஹேண்ட் தம்ப் வைக்கல இந்த இடத்துல உன்னோட ரைட் ஹேண்டோட தம்ப் பாருங்க, உங்க கட்ட வரல அழகா நகைலாம் போட்டிருக்கேன் பாரு. இதே டயலாக் எத்தனை டைம் தான் சொல்லுவீங்கன்னு கேட்குறியா? வேற தெரியாதுப்பா, எனக்கு சொன்ன டயலாகே தான் சொல்ல வேணும். இப்போ மற்ற 4 விரல் என்ன பண்ணுது? இந்த பக்கம் உள்ள போகுதுல்ல, ஒண்ணு அப்படி சரிதா பாருங்க. கையெல்லாம் நான் ரொம்ப அழகா போறேன் பாருங்க. சரி, பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி வேலை செய்யறேன் நான். அப்போ இந்த 4 விரலும் உள்ள போறதுனால டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டடா இப்படி உள்ள போயிட்டு இந்த பக்கமா வெளில வர்றதுனால இந்த இடத்துல டாட்டாடா. இது டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். சார் திரும்ப அந்த கொஸ்டின் சொல்லுங்க சார். கரண்ட் கீழ இருந்து மேல போகுது, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு. நான் இங்க ஒரு காயில் வச்சிருக்கேன், யாராவது சொல்லுங்க. இந்த காயில நான் இந்த பக்கமா நகர்த்துறேன், அதாவது இந்த பக்கமா v வெலாசிட்டியில இந்த பக்கமா நகர்த்துறேன், ரைட் சைடு கொண்டு போறேன். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட விட்டு நான் தூரமா கொண்டு போறேன். அப்ப ஃப்ளக்ஸ் என்னடா ஆகணும்? ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் சார். டிக்ரீஸ் ஆகும். அதனால முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கண்டுபிடிங்க. கிளாக்வைஸ். கிளாக்வைஸ். ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ். ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகணும்னா கரண்ட் என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆகணும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் எந்த டைரக்ஷனா இருக்கணும்? அலாங் த சேம் டைரக்ஷன். அதனால இவனும் கிளாக்வைஸ் இவனும் கிளாக்வைஸ். கத்துக்கிட்டீங்களா? அப்ப நான் காயில் தூரமா கொண்டு போறேன், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் குறையுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் குறைஞ்சா அலாங் த சேம் டைரக்ஷன். ஏன் அலாங் போகணும்னா ஃப்ளக்ஸ் குறைஞ்சா கரண்ட் அதிகமாகணும். சரி, இது ஓரளவு புரிஞ்சிருச்சு. இப்ப கவனிங்க, இது இன்னும் சூப்பரா இருக்கும். இது கரண்ட் ஐ, இது காயில். காயில் இஸ் அட் ரெஸ்ட். காயில் நகரலடா. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிளாக்வைஸ். நான் என்ன பண்றேன், சும்மா இல்லாம இந்த கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்றேன். இது வந்து ஒரு இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரைட் வயர். அப்படியா சார்? இதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், μ0I/2πn சொல்லி கொடுத்தீங்களே. அப்ப பியும் ஐயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தானே சார்? ஆமாண்டா. ஐ அதிகமானா பி அதிகமாக போகுது. அப்ப இங்க பி அதிகமாகுது. ஓகே, φ = bன்னு இன்னைக்கு தானே சார் கத்து கொடுத்தீங்க. அப்ப பி அதிகமானா φ அதிகமாக போகுது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த இடத்துல ஐ அதிகமானா பி அதிகமாகும், பி அதிகமானா φ அதிகமாகும். செஸ் விளையாடுற மாதிரி 3வது ஸ்டெப்பை இப்பவே யோசிக்கிற மாதிரி நீங்க யோசிக்கணும். ஐக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன், பிக்கும் ஃபைக்கும் என்ன ரிலேஷன், ஃபைக்கும் ஈக்கும் என்ன ரிலேஷன், திரும்ப ஈக்கும் இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்.
இவ்வளவு தூரம் நீங்க அப்படியே உங்க மூளை டிராவல் பண்ணிட்டே இருக்கணும் இப்ப. அப்ப என்ன சொல்ல வரீங்க? ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. டேய் ஃப்ளக்ஸ் அதிகமாகணும்னா அலாங்க ஆப்போசிட்டடா. ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா அலாங்க ஆப்போசிட்டா? ஆப்போசிட். ஆப்போசிட். ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா கரண்ட் குறையணும். கரண்ட் குறையணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ். அப்போ கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கத்துக்கிட்டீங்களா? ஸோ டைரக்ஷன் நல்லா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. எம்டி பாட்டில் தான், தண்ணியெல்லாம் வேணும். அதுல வேற ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். அதுல ஒரு டைரக்ஷன். இப்ப பேசினா அந்த டைரக்ஷன் உனக்கு எவ்வளவு புரியுது தெரியல. அவசரமா படிக்க முடியாது. ஒரே நிமிஷம் செஷனோட ரெக்கார்டிங்